என்னது கிச்சடிய காணோமா? அப்படிங்கிற மாரி கலீல் அகமதுக்கு இன்ஜூரி. இந்த ஐபிஎல் ஃபுல்லா அவரு ஆட மாட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாற்று வீரரா யார் எடுக்க போறாங்க? இப்ப எஸ்ஆர்எச் கூட வேற மேட்ச் இருக்குது. என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ருட்ராஜ் கேக்வாதோட ஃபார்ம் வேற அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எஸ்ஆர்எச் என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாரி ஒரு போட்டியா இருக்குமோ அப்படின்னு ஹைதராபாத்ல நடக்க போகுது. சிஎஸ்கே ஹேட்ரிக் விக்டரியை ருசிப்பாங்களா? ஹேட்ரிக் தோல்விக்கு அப்புறம் ஹேட்ரிக் விக்டரி. ஆஹா! இதுதான்டா கிரிக்கெட் அப்படிங்கிறீங்களா? பார்ப்போம். பட் ஆனால் எஸ்ஆர்எஸ் இளம் ரத்தங்களோட வந்து கலக்குவாங்களா? அப்படின்னா இன்னொரு பக்கம் டபுள் ஹெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் டிசி. நான் இந்த இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆர்சிபி இப்போ ஆர்சிபியோட ஈரா அப்படின்னு இப்போ சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். கலக்கிக்கிட்டு இருக்காங்க. டிசி அவங்கள ரிடம்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? சிஎஸ்கே, ஆர்சிபி, டிசி அப்புறமா எஸ்ஆர்ஹெச். எப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்களே ஆமாம் இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் நிறைய பேர் இருப்பீங்க. சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஆரஞ்சு ஆர்மி ரசிகர்கள் இருப்பீங்க. ஆரஞ்சு கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும்னா. இல்லைப்பா நான் நட்டுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு பிடிக்கும்ப்பா, அதாவது டிசி வின் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு வின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருட்ராஜ் கேக்வாதோட பேட்டிங் பொசிஷன் மாற்றணுமா? உங்களோட பிளேயிங் லெவல் என்ன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இல்லை. கலீல் அகமதுக்கு பதிலாக யார் உள்ளே கொண்டு வரலாம்? உங்கள் பிளேயிங் லெவலில் யாருக்கு இடம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்க இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, அப்புறம் ஹைதராபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய சன்ரைஸ் ஹைதராபாத் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிலே. டபுள் ஹெட்டர்ஸு ஆர்சிபி மேட்சும் சிஎஸ்கே மேட்சும் ஒரே நாளில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும்போது ஆஹா இது ஒரு பிளாக் பஸ்டர் சனிக்கிழமை இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நாலு ஒரு நல்ல டீம் ஆட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வர்சஸ் டிசி பெங்களூரு நடக்கப்பட்ட அந்த டபுள் ஹெட்டர்ஸ் போட்டியோட பார்த்துருமா ப்ரிவியூ பார்த்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சிபி ஈரான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். 6 கிட்ட மட்டும் தான் லாஸ் ஆனாங்க. வெற்றிநடை போட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. குறுக்க யார் வந்தாலும் நசுக்கிறாங்க. தருமடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜிடி கிட்ட ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்ததுனால இப்போ அவங்க மேலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருதுங்கிற தாண்டி சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக அவங்க சேசிங்கில் பெற்ற ஒரு தோல்வியுமே வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சரா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டார்க் வராதது பெரிய ஒரு நஷ்டமாக தான் நான் பார்க்குறேன் பவுலிங்கில். பட் இருந்தாலும் இந்த பவுலர்ஸுக்குள்ள வந்து அதை எப்படியாவது சரியாக காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்சிபியை தடுத்து நிறுத்துவாங்களா டெல்லி கேபிட்டல்ஸ்? டெல்லி கேபிட்டல்ஸோட இந்த பலவீனம் அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு நம்ம ஆர்சிபியை தடுத்து நிறுத்துவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆர்சிபி பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். சால்ட்டு நீங்கள் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருப்பார். பட் ஒன்ஸ் ஆன் ஆகிட்டாருன்னா அன்றைக்கி உடச்சி கடாசிடுவார். அவர் ஆஃப் ஆனதும் தேவ்தத் படிக்கல் ஆடி கொடுக்குறாரு. அவங்க ஒன் ஷாட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. எப்படியோ ஆடி கொடுத்துட்றாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸில் இவங்கள மாதிரி ஸ்பின்னை அடித்து ஆடுறதுக்கு யாரும் இல்லை. ஸ்பின்னோ ஃபாஸ்ட்டோ தெரிக்க விட்டுறாங்க. 4-5 விக்கெட்டுக்கு மேலே மேட்ச் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் போச்சுன்னா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லைப்பாங்கிற அளவு தான் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் 2 விக்கெட்டு, சரி எல்லாரும் 2 விக்கெட்டோ இல்லை எல்லாரும் 7 விக்கெட் எடுத்தாங்க. புவனேஸ்வர் குமார், அப்புறம் ராசிக் ஸ்லந்தர், ஜாக்கப் தஃபே, குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் நேக் இருக்கக்கூடிய பாலர்ஸ், அதாவது பவர் பிளேலையும் முடியுது, மிடில் ஓவர்லையும் முடியுது, டெத் ஓவர்லையும் முடியுது. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆர்சிபிங்க. ஆர்சிபி பற்றி நான் அதுக்கு சுருக்கமாக இதோட சொல்ல முடியாது. ஏன்னா 2 மேட்ச்சில் ப்ரிவியூ வேறு இருக்குதா. சரி இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சே ஆர்சிபி ஃபேஸ் பண்ணி அவங்கள ஆர்சிபியை ஹோம்லேயே ஜெயிக்கிறதா. ஏன்னா ஆர்சிபி ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் பேட்டில் அதாவது சரி ஓகே டிசி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸாக வெளியில் வர மாட்டுது. ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக அது வெளியில் வர மாட்டேங்குது. 10 நிமிஷம் அடிப்பார் ஒரு மேட்ச்சு, மில்லர் ஒரு மேட்ச் அடிப்பார், ஸ்டப்ஸ் ஒரு மேட்ச் அடிப்பார், ரிஸ்வி வந்து 2 மேட்ச் அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரிஸ்வி 2 மேட்ச் அடித்து வின் பண்ணி கொடுத்தாருங்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா ரிஸ்வியை தாண்டி ஒரு ஸ்டப்ஸ், மில்லர், அக்சர் பட்டேல் மேலே கேஎல் ராகுல் 10 நிமிஷங்க இருக்கும்போது ரிஸ்வி கிட்ட இவங்க எதுக்கு போகணும்? ரிஸ்வி தான் வின் பண்ணி கொடுக்குறாருங்கிற ஒரு நிலைமை.
ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இது அப்படியே டீம் மொத்தமாக பர்ஃபார்மன்ஸ் அதாவது இது மொத்தமாக ஒரே மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் வந்தது அப்படின்னா பெரிய ஸ்கோருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா ஏன்னா கேஎல் ராகுல் போன வருஷம் இங்கே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடித்து வின் பண்ணது சேசிங்கில் ஞாபகம் இருக்குது. 93 அடிப்பார். இப்போ அதே போல் ரிடம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு மட்டும் இல்லை, டீமுக்குமே இப்போ இங்கே தேவைப்படுது. இப்போது கேஎல் ராகுல் 10 மினிட்ஸாக இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த பக்கத்தில் ஒரு புவனேஸ்வர் குமார் அப்புறம் வந்து ஜோர்ஜ் ஹேசல்வுட் இவங்களை எப்படியுமே முடக்க முடியும், நிறுத்த முடியும். இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமீர் ரிஸ்வியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், மில்லர், ஸ்டப்ஸு, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆர்சிபியோட அந்த ஸ்பின்னர்ஸுகள்கிட்ட இவங்க எப்படி ஆட போகிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா குருல் பாண்டியோட பவுன்சர்ஸ்க்கு இங்கே யார்கிட்டையும் பதில் இல்லை. அடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இல்லைப்பா அவர் அடிக்க முடியல, நான் அவரை தடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா அது அப்படியே டீமுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகி சுயேஷ் சர்மாவுக்கு அது விக்கெட்டாகவும் விழுது. ராசிக் சலந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் வந்து பேக் ஆஃப்லேருந்து போடுறாரு, பொறப்பில் வந்து கண்ணை விட்டு நோண்டி போயிட்டே இருக்கிறாரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கிறாங்க. அந்த போன மேட்ச்சில் பெற்ற அந்த விக்ட்ரி, அதில் கிடைச்ச அவங்களோட பாசிட்டிவிட்டி, இதெல்லாமே வச்சு எப்படியும் டிசியை வந்து நிறுத்துற அளவுக்கு, நிப்பாட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியில் அது முடியுது. ஆனால் அந்த பவுலிங்கில், அதாவது டிசியோட பேட்டிங்கு, ஆர்சிபியோட பவுலிங், நான் அதில் சுத்தாமல் நான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா டிசியோட ஸ்பின்னர்ஸுகளை, பவுலர்ஸுகளை எப்படி ஆர்சிபியோட பேட்டர்ஸுகளுக்கு அகேன்ஸ்டாக இவர் யூஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா இங்கே ரஜத் படிடார் ஸ்பின்னர் நல்லா ஆடுறாரு, டிம் டேவிட் ஸ்பின் அடிக்கிறாரு, அப்புறம் தேவ்தர் படிக்கல் ஸ்பின்னர் நல்லாவும் ஆடுவார். இந்த 4 பேர் இருக்கும்போது குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் போட்டு தான் ஆகணும். இங்கே பாருங்க, டிசியோட பவுலிங் அவ்வளோ வீக்கெல்லாம் இல்லை, டிசியோட பவுலிங் நல்லாவே இருக்குது. இது மாதிரி ஹெவிங்கிறதானே டீசென்ட் பவுலிங் அட்டாக்கு. நியூ பாலர் முகேஷ் குமார் போட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னா இங்கேயே எல்லா ஃபேஸ்லையும் போகிறாரு. நட்டு போன மேட்ச் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், குல்தீப்பே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், அண்ட் அக்சர் பட்டேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அதான், ஆனால் அது ரொம்ப சைலண்டான பர்ஃபார்மன்ஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்பின்னர்ஸை இப்படி இவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் போட்டு தான் ஆகணும். பவர் பிளேலேயே அக்சர் வருவாரா, இல்லை விப்ராஜ் நிகம் கூட இப்போ இவங்களுக்கு இல்லைங்கிறதுனால ஸோ இப்போ அக்சர், குல்தீப் யாதவும் போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூப் நபிக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க, குல்தீப் யாதவ் 2 ஓவர் கொடுத்து கட் பண்ணிட்டாங்க. அப்படி கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான். ஆனால் இந்த மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படிடார், டிம் டேவிட், தேவ்தர் படிக்கல், அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட பிரித்து எடுக்கிறாங்க, ஸ்பின்னை போட பிரித்து எடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்சர் பட்டேலோட கேப்டன்சிக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஏன்னா எப்போ எந்த பவுலரை எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும், அண்ட் ஸ்பின்னர்ஸோட எக்ஸிக்யூஷனையும் இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இந்த எக்ஸிக்யூஷன் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, தப்பாக்கப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அதாவது பவுலிங் ரொட்டேஷன்லையோ பாலையோ அப்படின்னா பாலை வந்து நீங்கள் கப்பன் பார்க்லையோ இல்லை எம்ஜி ரோட்லையோ போயிட்டு பொறுக்கிட்டு வர வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அப்படி தான் எல்லா பாலையும் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரஜத் படிடார் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பாக்டபிளான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டராக இருந்திருக்கிறாரு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் இவரெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் செம்ம சேலஞ்சு. இப்போ நட்டுவோட யார்கர் இருக்குல்ல, நட்டுவோட யார்கர் லோ ஃபில்டாஸாக ஒரு வேளை ஆகுது அப்படின்னா இப்போ டிம் டேவிட் இருக்கக்கூடிய ஹைட்டு, அந்த யார்கர் கரெக்டாக டெலிவரி பண்ணணும், யார்கர் சரியாக உழலை, லோ ஃபில்டாஸாக மாறிச்சுன்னா டிம் டேவிட் எடுத்து கிளப்பி அடிச்சிடுவார் அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வர்சஸ் நட்டு. அண்ட் டெத் ஓவர்ஸில் வந்து முகேஷ் குமார் செம்ம யார்கர்ஸ் போடுவார். இப்போ இந்த யார்கர்ஸுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட் இவங்க எவ்வளோ பதில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபில்டாஸ் எல்லாம் லோ ஃபில்டாஸாக போயிருச்சு அப்படின்னா சின்ன சுவாமியில் எத்தனை சிக்ஸஸ் விழுகும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 3 இருக்காங்களே, சால்ட்டு அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தேவ்தர் படிக்கல எங்களுக்கு இன்னொரு பேக்கப் ஓப்பனர் மாதிரி இருக்காரு, நாங்கள் உள்ளே வச்சுட்டே அவர் ஆட வைப்போம். விராட் கோலி ஒரு பக்கம் சைட் ஸ்டண்ட்டை போட்டு ஆடிட்டு இருக்காரு. குல்தீப் யாதவோ, அக்சரோ, முகேஷ் குமாரோ, நட்டுவோ யார் வந்தாலும் அவர் அசர்றது கிடையாது. அவர் யார் வந்தாலும் பொறுமையாக நிதானமாக அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ டீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் ஆர்கனைஸ்டு, வெல் பிளான்டு ஒரு டீமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இன்னிங்ஸுமே இந்த பிளான் பிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் இது வரைக்கும் பிளான் ஏல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பிளான் பி என்ன, அவங்களுக்கு என்னவா இருக்கும் இருக்கணும்னா இந்த பவர் பிளேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அடிக்கிறது, பவர் பிளேலே வந்து அடிக்கிறது. அதாவது முன்ன சொல்லுவேன், மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பாடலாம் பார்த்துக்கலாம் இல்லை, வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அவங்க இருந்து ஃபைட் பண்ணணும். சிஎஸ்கேஎம்ஐ மேட்ச் ஏன் ஒரு மாதிரி வெறியாக இருக்குன்னா வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதை தான் பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணணும். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக சளைச்சவங்க கிடையாது. 2 டீமுமே செம்மையான ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க, நல்ல ஒரு பேட்டிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த ஜிடிக்கு அகேன்ஸ்டாக பெற்ற தோல்வி, அதுக்கப்புறம் சிஎஸ்கே கிட்ட பெற்ற ஒரு தோல்வி, இது ரெண்டுமே வந்து டிசியை கொஞ்சம் மறக்கடிச்சிருச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், நல்ல டீசெண்டான 2 டீம் ஆடுறாங்க. டீசெண்டாக இல்லை, 2 டீம்ஸ் 2 ஆடுறாங்க.
நல்ல கிரிக்கெட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். வெரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஃபைட் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணால் ஜெயிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 51% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஆமாம், ஆர்சிபிக்கு இது ஹோம் கிரவுண்டு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிசி கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சின்னசுவாமி டே மேட்ச் கிரீன் கலர் ஜெர்சி போட்டு ஆடுறாங்களாம். சரி, ஓகே. அடுத்தது சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. இந்த மேட்ச்சில் டிசி ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா ஆங்கிலையும் பார்க்கும்போது வேலை இருக்குது. அக்ஷர் பட்டேலோட ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங்கும் அவர் கேப்டனாக லீடிங் ஃப்ரண்ட்டாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். குல்தீப் யாதவ் ஜீனியஸ், நல்லா ஜீனியஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாரு. பட் இங்கே போடுறது தான் அவருக்கு சவால். இங்கே ரஜத் படிடாருக்கு அகேன்ஸ்டாக அவர் ஜிதேஷ் சர்மா ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்பில் இருக்கார். அவருக்கு போடுறது ஒரு பெரிய ஒரு சவால், பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குங்க. சால்ட்டு கோலி விக்கெட் எடுக்கிறத தாண்டி மொத்தம் ஒரு 5-6 விக்கெட் இவங்க எடுக்கணும். ஏன்னா அவங்க ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக கொடுத்த கம்பேக் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். எப்படியுமே வெல் ப்ரிப்பேர்டாக பிளான் ஏ பிளான் பி இது ரெண்டுத்தையும் எப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிற விஷயத்தோட உள்ளே வந்தாங்கன்னா ஆர்சிபியை டிசியால் பீட் பண்ண முடியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறத நான் உணர்றேன். ஒருவேளை இன்னைக்கு ஆர்சிபிக்கு ஒரு பேட் டேவாக இருக்குது, இந்த ஒரு பேட்டருக்கு ஒரு பேட் டேவாக இருக்குது, பேட்டர்களுக்கு பேட் டேவாக இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. பட் நான் டிசி ரொம்ப அதிகமாக உழைக்கணுங்க. மலோன் ரங்கராஜன், தினேஷ் கார்த்திக் வர்சஸ் ஹேமந்த் பதானி மோத போகிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படியே அங்கே சதர்ன் டெர்பி எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கே இவங்களுக்கு இடையில இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு வாக்கிய தகராறுலாம் இருந்தது கிடையாது. பட் இப்போ வாக்கிய தகராறு வந்துருச்சு. எதனாலனா உங்களுக்கே தெரியும், ஜெயிலர் படத்தோட பாட்டு இதெல்லாம் டைலாக்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே அவங்களோட ஜெர்சி லான்ச் வீடியோவில். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், கோர்ட்டில் கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கே அந்த ரைவல்ரி இன்னும் அதிகமாகுது. ஜெயிப்பாங்களா சிஎஸ்கே? பழிக்கு பழி, வெளியில் நடந்ததுக்கு இங்கே உள்ள பழி வாங்குவாங்களா அப்படின்னு நிறைய விஷயத்தை பார்க்கவும் போகிறோம், பேசவும் போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே ஹேட்ரிக் தோல்வியிலேருந்து இப்போ ஹேட்ரிக் விக்டரியாக கன்வெர்ட் ஆவாங்களா, இல்லை எஸ்ஆர்எச்சில் ரிடம்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ரெண்டு டீமுக்கிட்டே ஒரு அன்ப்ராமிசிங்கான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குங்கிறதோட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு அதை நம்ம வேற என்னைக்கா டிஸ்கஸ் பண்ணிப்போம். பட் இந்த மேட்சை வந்து முகேஷ் சௌத்ரி ஆட வைப்பாங்க. நியூ பாலில் ஒரு ஹேண்டி நியூ பால் பவுலராக நான் அவரை பார்க்குறேன். கலீல் அகமது டாட்ஸ் போடுவார். பட் இவருக்கு ஒருவேளை ஸ்விங் அன்னைக்கலன்னா மாட்டிப்பார். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ முகேஷ் சௌத்ரி அதில் உட்காருவார் எனக்கு தோணுது. ருத்ராஜ் கேக்வாத்தோட ஃபார்ம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஃபார்ம் வந்துடும், வரலனாலும் பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிறவங்க ஆடிடுவாங்க கூட வச்சுக்கோங்க. இப்போ அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இந்த டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு தாராக மந்திரம் தான். அது என்னதுன்னா கேப்டன்சி, பவுலிங் ரொட்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஃபீல்ட் செட் இது எல்லாமே ருத்ராஜ் கேக்வாத் தலையில் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சரியாக பண்ணிட்டாங்கன்னா, மற்றவங்க சரியாக பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போது பவுலிங் அட்டாக் ஒரு மாதிரி விரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, பட் எஸ்ஆர்எச் போன மேட்ச்சில் வின் பண்ணதே அவங்களோட பவுலிங் அட்டாக்கை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் சொல்லலாம். இஷான் கிருஷ்ணன் அடித்தார், ஓகே. பட் இந்த லாஸ்ட்டு மேட்ச்சு அவங்களோட அந்த மாற்றிருச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் அவங்க மேலே அந்த நம்பிக்கைங்கிறது இருக்க மாட்டேங்குது தான். கன்சிஸ்டன்சி வேணும். இப்போது பிரஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். ஷக்கீப் உதீன் வந்து அவர் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இயர்லியாக அந்த ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது விக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துச்சு. கடைசியாக ஆல் அவுட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா பாருங்கள், சஞ்சு சாம்சன் எனக்கு ரொம்ப இன்னொரு ஒரு 50 ஒரு 100 மேபி லோடிங்னு எனக்கு தோணுது. பட் 50 லோடிங்னு எனக்கு தோணுது சான்ஸ் கொடுத்தாங்கன்னா. ருத்ராஜ் கேக்வாத் நான் அவர் வந்துட்டோம், வரலாலும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்கன்னா கீழே ஐஸ் மாத்திரைக்கிட்டேருந்து இன்னொரு எனக்கு ஒரு 50 கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் டிவால் பிரவேஸ் சர்ஃப்ராஸ்க்கு இடிக்கிறாரு, அது மாதிரி உடைக்கிறாரு. இந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் இந்த ஸ்வாப்பிங் நடந்துச்சுன்னா சரியாக இருக்கும். சர்ஃப்ராஸ் அட் நம்பர் 4, டிவால் பிரவேஸ் அட் நம்பர் 5. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி தெரியுது டிவால் பிரவேஸ். இப்போது இப்படி பண்ணலாம், தோனி வந்துருவார் அப்படின்னா நீங்கள் யாரை வெளியில் உட்கார வைப்பீங்கன்னா டிவால் பிரவேஸ் தான் நீங்கள் வெளியில் உட்கார வைக்க போகிறீங்க. இப்போ டிவால் பிரவேஸ் நீங்கள் வெளியில் நீங்கள் தோனி உள்ளே வராரு அப்படின்னா வளர பாருங்க, தோனி உள்ளே வராருன்னா சர்ஃப்ராஸ்க்கு தான் நீங்கள் வெளியில் வச்சு ஆகணும். டிவால் பிரவேஸ் வெளியில் வைக்கவே முடியாது. அப்போ சர்ஃப்ராஸ் பாரா இப்போ பிரசாந்த் பேரை நீங்கள் ஆட வச்சிங்க அப்படின்னாவது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். தெரியல, பார்ப்போம். பட் இந்த மேட்ச்சுக்கு நான் சர்ஃப்ராஸ் அட் நம்பர் 4 அப்புறம் டிவால் பிரவேஸ் அட் நம்பர் 5 அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பின்னர்ஸ் இப்போ ஷிவாங் அங்கே இருந்தோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் உள்ள ஹர்ஷ் துபேவோ இவங்கெல்லாம் வரும்போது போன மேட்ச் பார்த்தீங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. துபேவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்கவும் முடியுது. அதாவது நியூ பாலில் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா பெருசாக எடுத்துகிட்டு போகலாம், பெருசாக மாட்டோம், பெருசாக அடிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு 200 லோடிங்கன்னா தாராளமாக 200 லோடிங்னு சொல்லலாம். அப்புறம் விக்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா
எஸ்ஆர்ஹெச்சுக்கு சாதகமாக இது வரைக்கும் பிச்சு அங்கே கொடுக்கவே இல்லை. ரோடு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த ரோடுலையும் சென்னை சூப்பர் கிங்ஸால் அடிக்க முடியும். சரி, அப்படி இருக்குது பேட்டிங்கு. பவுலிங்கு இருக்குது, ஆனால் அந்த பவுலிங் ரொட்டேஷனு, அவங்களோட டேக் டீம் ஒர்க்கு இதெல்லாத்தையும் நிப்பாட்டுது. சரி, இப்போ நீங்கள் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இந்த கன்சிஸ்டன்சி இல்லை. பட் இஷான் கிஷன் கிட்ட இல்லை, அவங்ககிட்ட ஃபார்முங்கிறது பிரச்சனையாக இருக்குது. இவங்க இப்போ இஷான் கிஷன் கன்சிஸ்டன்சி. கிளாஸின் வந்து முன்ன மாதிரி வெளுக்கிறது கிடையாது. அவர் ஒரு மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாரு, மெச்சூராக ஆடாரு, அதை நம்ம கவனிக்க முடியுது. இது கிளாஸின் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி டைம் கிடைக்கும் போது அடிக்கிறாரு, சரியில்லாதவரும் அடிக்கிறாரு, அணிக்கப்புறமும் அடிக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தப்பு பண்ணாமல் அவங்க ஆடினாலே போதும். ப்ரெஷர் போடுவாங்க சிஎஸ்கே, பட் ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட்ஸ். இப்போ எனக்கு போன மேட்ச் ரகுவன்ஷி ஆடினாரா, அதுக்கப்புறம் ரஹானே மேலே 2 விக்கெட் போடனே டக்குனு இந்த மிடில் ஆர்டரில் ப்ரெஷர் வந்துனே கவுந்துட்டாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அதே தான். மொதல் பால்லேருந்து இவங்களை போய் அடிச்சு ஆடினாங்கன்னு வைங்களேன், இடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். பட் ஒன்று தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 5 கூட வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் இப்போ சரியாக அடிக்கும் இல்லை, அவர் அடிச்சுட்டு இருக்கிறாரு. பட் இப்போ திரும்ப அது கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த 5 பேரும் முறையாக ஆடுறாங்க அப்படின்னா இவங்களே ஒரு 17-18 ஓவர் முடிச்சிருவாங்க. மீதி 2 ஓவர் சரியில் வரவரா அனிகேத் வர்மா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி பேட் டேவாக இருந்தால் அவங்க காலி. குட் டேவாக இருந்ததுன்னா இவங்க ஒரு 250 அடிச்சிருவாங்க. ஜேமி வார்னரோட குத்தி ஏற்றுற பால் கிளாஸினுக்கு பிரச்சனை இல்லை, அடிப்பார். பட் இந்தியன் பேட்டர்களுக்கு யாருக்காவது இருந்தால் அது பிரச்சனை. இந்த கிளாஸின் வர்சஸ் நூர் அகமது அண்ட் அகில் ஹுசேன், இந்த மிடில் ஓவர்ஸில் நூர் அகமது, அகில் ஹுசேன், இவங்களுக்கு அகேன்ஸ்டா கலீல் அகமது, இவங்களுக்கு அகேன்ஸ்டா கிளாஸின், நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பண்ண போகிறாங்க? இஷான் கிஷன் லெஃப்ட் ஹேண்டர், அவருக்கு ஸ்பின்னும் பிரச்சனை கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபாஸ்ட் பவுலர்களான கம்போஜ் ஸ்டெம்புக்கு எடுத்துகிட்டு வருவார், நேராக போடுவார். இதில் அபிஷேக் சர்மாவுக்கு இந்த அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, அவருக்கு இந்த பேக்வர்ட் பாயிண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆஃப் சைடில் 2 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு பிரச்சனை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டுக்கு அவருக்கு சரியாக பட மாட்டேங்குது. ஸோ இந்த அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்களை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜெயிக்கலாம். 2 டீமும் ஒரு மாதிரி ப்ராமிசிங்கான பவுலிங் லைனப் இல்லாமல் வராங்க. அதே நேரத்தில் சிஎஸ்கே கான்ஃபிடென்ட்டான 2 விக்டரியோட வராங்க, பாசிட்டிவாக வராங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பேட்டிங் டவுட்டடாகவே இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. டாப் 3 உடஞ்சிச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் காலி. அதே போல் பவர் பிளேயில் இவங்களை பவுலிங் அடிச்சுட்டா இல்லை கடந்து போயிட்டா திரும்ப அடிச்சிடலாம். ஸோ அதனால் டீமில் ஒரு 11 பேரில் ஒரு 6 பேர் இல்லை 4 பேர் நல்லா பண்ணுற மாதிரி இருக்காங்க. பட் சிஎஸ்கேக்கு அப்படி கிடையாது. ஆல்ரெடி இந்த சீசன் முழுக்கவே இல்லை 2 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கிறதுனால சிஎஸ்கேவுக்கு 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். எஸ்ஆர்ஹெச் 48% ஜெயிப்பாங்க. சனிக்கிழமை நைட்டு சிஎஸ்கே விக்ட்ரி, ஆர்சிபி மதிய விக்ட்ரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்பேன் நடக்கும் சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கப்பா, யாருப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் சொல்கிறேன், டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், புவனேஸ்வர் குமாரோட டெத் ஓவர், அப்புறம் ராசிக் இஸ்லாமோட டெத் ஓவர் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி ஆட போகிறாங்க எஸ்ஆர்ஹெச், அதையும் பார்க்க நான் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். 2 அற்புதமான போட்டிகள் காண தவறாதீர்கள். நைட்டு ரிவ்யூ இருக்குது, அதையும் பார்க்க தவறாதீங்க. பார்க்கலாமா? சரிங்க, வீடியோ நிறைவடைக்கிறதுங்க. பார்ப்போம் அடுத்தது வீடியோக்கள்லங்க.